ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லுபி ஃபேஷன். இன்றைக்கான ஸ்லீவ் டிசைன் உங்களுடைய மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. பாட்டமில் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவுமே போடுற மாதிரி தான். இந்த வாட்டி வந்து நம்ம திருப்ப போகிறதில்ல, அதனால் வந்து ஃபுல்லாகவே அவுட்டர்லேயும் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்து நீங்கள் ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். யுவர் விஷ். நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த ப்ளவுஸில் பாட்டம்லேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு வரைஞ்சி வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம டிசைனே பண்ண போகிறோம். நான் அங்கங்கே போட்டிருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? அதை நான் ஃபுல்லாக ஸ்கேல் வச்சு வரைஞ்சி வச்சுக்கிறேன். இப்போது 1.5 ஆர் 1.75 இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் தான் எடுத்திருக்கேன். பயாஸ் கிடையாது, ஸ்ட்ரைட் பீஸு. அதோட பாட்டமை க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம வந்து இந்த பேண்ட்டுக்கெலாம் நம்ம வச்சு தைப்போம்ல, நாடா எப்படி தைப்போம், அதே மாதிரியே வச்சு நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நான் எவ்வளோ லென்த்து எடுத்திருக்கேன்னா, லென்த்து வந்து நான் ஒரு 30 சென்டிமீட்டர் அந்தளவுக்கு எடுத்திருக்கேன் நான். எனக்கு அந்த ப்ளவுஸோட பாட்டம் ஃபுல்லாக டிசைன் வேணும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். பாட்டம்லேயும் அதே மாதிரி 2 சைடும் ஃபோல்ட் பண்ணி தச்சு எடுத்துக்கோங்க. இப்போது அந்த பக்கமும் ஒரு சைடு நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம். இப்போ ஆப்போசிட் சைடு இருக்குல்ல, அந்த பக்கமும் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி ப்ளவுஸில் வந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதே 2 இன்ச்சுக்கு இந்த பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுடைய ப்ளவுஸ் பீஸ் எடுத்து அது மேலே நம்ம லைன் வரைஞ்சி வச்சுருக்கோம்ல சாக்கில், அது மேலே வச்சு ஒரு கார்னராக ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு ஃபுல்லாக தச்சு எடுக்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இமீடியட்டாக காட்டும். நான் மேலே ஃபுல்லாக வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு தச்சு எடுத்துக்கிறேன். அந்த லைன் மேலேயே தச்சுட்டு வரணும். நீங்கள் உங்களுக்கு அளவு தெரியல அப்படின்னா 1/2 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு நீங்கள் வந்து அந்த சாக்கில் நீங்கள் மார்க் பண்ணி கூட நீங்கள் தைக்கலாம். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே சூப்பராக வரும். இப்போ தீபாவளிக்காக ஸ்பெஷலாக எல்லா ஸ்லீவ் டிசைனும் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம ப்ளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம், நீங்கள் கட்டாயம் செக் பண்ணுங்கள். இப்போ இதை அப்படியே வந்து ஒரு டேர்ன் பண்ணி கீழே வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். தெரியுதா நான் எப்படி டேர்ன் பண்ணுறேன்ட்டு? உள் பக்கமாக ஒரு டேர்ன் பண்ணி அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கு நேராக வச்சு மேலே எந்த சைடு ஸ்டிச் போட்டிங்களோ அதுக்கு பாட்டம்லேயும் கீழே அதுக்கு நேராக இருக்கணும். அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாட்டமில் நம்ம அந்த ரா எட்ஜஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு எப்போவுமே வந்து நம்ம கிளாத்தை வந்து திருப்பி போட்டு தைப்போம்ல, அது சேம் தான். எல்லா வாட்டியும் சொல்கிறேன் அப்படிங்கிறதுனால இந்த வாட்டி நான் தச்சு எடுத்துட்டேன் பாட்டமில் மட்டும். புரியலன்னா நம்மளுடைய நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம், ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கீழே அந்த ரா எட்ஜஸ் தெரியாமல் நம்ம க்ளோஸ் பண்ணி தைச்சோம்ல, அது மேலே நம்ம வந்து லேஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். பாட்டம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதே மாதிரி டாப்லேயும் நம்ம தச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம தச்சு எடுக்க போகிறோம். உங்களுக்கு ஹெவியாக வேணும் லேஸ் அப்படின்னாலும் நீங்கள் தச்சு எடுத்துக்கலாம். இல்லை நான் கொஞ்சம் லைட்டாக தான் போடுவேன், சாரீ எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் மேம், அதனால் இந்த டிசைனே எனக்கு ஓகே மேம்னாலும் ஓகே, நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஆனால் இப்போ நம்ம அப்டேட் பண்ணிட்டு வர எல்லா ப்ளவுஸ் டிசைனுமே நீங்கள் தீபாவளிக்கு சூப்பராக ஸ்டிச் பண்ணி போடலாம். எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் இந்த வாட்டி தீபாவளிக்கு வந்து ரெடிமேட் ட்ரெஸ்ஸா இல்லை நீங்கள் எடுத்து தச்சு போட போகிறீங்களா அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான ஸ்லீவ் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.